அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வாத நோயை போக்கிக் கொள்வதற்காக சுக்கை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது முகம் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்க்க போகின்றோம். முகம் நன்றாக பொலிவுறுவதற்கான ஒரு மருத்துவம். அன்பான நேயர்களே, அழகை விரும்பாதவர்களே இல்லை என்று கூறலாம். குறிப்பாக முகத்தை மிகவும் அழகாக வைத்திருப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகள் பண்டைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை நடந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் நாம் தினம்தோறும் கண்ணாடி முன் நின்று அழகுபடுத்தும் போது முதலில் தோன்றுவது முகம். அந்த முகத்தை மிகவும் பளிச்சென பளிங்கு போல் வைத்திருப்பதற்கு பல்வேறு வகையான நேயர்கள் பல வகைகளில் முயன்று வருகின்றனர். ஆனால் நமது சித்தர் பெருமக்கள் இயற்கையாகவே முகத்தை தூய்மையாகவும் முகத்தை பிறை நிலா போலவும் பளிச்சென்று வைத்திருப்பதற்கான முயற்சிகளுக்கு பல வகையான மருந்துகளை அருளியுள்ளார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் முகத்தில் ஏற்படும் சுருக்கம், வறட்சி தன்மை, பருக்கள் இவைகள் நீங்கி முகம் பூரண சந்திரன் போல் பிரகாசமாக இருப்பதற்கான மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். பொதுவாக இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள்: முகம் களையிழந்து காணப்படும், கண்களுக்கு கீழே கருவளையும் தோன்றும், கண்கள் எப்பொழுதும் பஞ்சடைத்தது போல் தோற்றம் காணப்படும், கண்களில் ஒரு வகையான ஈரத்தன்மை இருக்காது, முகத்தில் தோல் சுருக்கங்கள் ஏற்படும், சிறிய அளவில் வியர்க்குறும், பெரிய அளவில் கொப்பளங்களும் வேனில் கட்டிகள் கூட தோன்றும். மேலும் முகப்பரு கட்டிகள் மூலம் முகம் சீர்கெடும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். காரணங்கள்: அளவு கடந்த உஷ்ணம். நாம் தினம்தோறும் கணிப்பொறி நின்று பணி செய்யும் போது கண்களில் அந்த விழித்திரையில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் கண்களை பாதித்து பார்வை நரம்புகளையும் பாதித்து மூளை சூடு அடையும். கபால உஷ்ணம் என்று பெயர். இந்த மூளை பகுதி உஷ்ணம் அடைந்தால் உடல் முழுவதும் அதிகப்படியான சூட்டுத்தன்மையால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அடுத்ததாக இரவில் அதிக நேரம் கண்விழித்தல். கண்விழித்தல் காரணமாக கடுமையான கண்களுக்கு பனிச்சுமை அதிகரித்து கண்கள் சிவப்பு வண்ணத்தில் மாறிவிடும். கண்களில் எரிச்சல் தன்மை ஏற்படும். கண் அதீதமான முறையில் சிவப்பு தன்மை ஏற்படும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான காரணங்கள். இவற்றை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி. கஸ்தூரி மஞ்சள் காட்டு மஞ்சள் என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. மஞ்சள், மரமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், நாக மஞ்சள், கருப்பு மஞ்சள், குரங்கு மஞ்சள் என ஒவ்வொரு வகையும் அற்புதமான மருத்துவ குணம் கொண்டவை. குறிப்பாக கஸ்தூரி மஞ்சள் மனதை மயங்கச் செய்யக்கூடிய நறுமணம், உடலில் தோன்றக்கூடிய வியர்வை நாற்றம், கற்றாழை நாற்றம் மற்றும் மர்ம உறுப்புகளில் அளவிற்கு அதிகமான வியர்வை சுரந்து அங்கு உப்பு பூத்திருக்கும் அந்த சமயத்தில் துர்நாற்றம் வீசும். அந்த நாற்றங்களை எல்லாம் நீக்கி மனதிற்கு கிளர்ச்சி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கஸ்தூரி மஞ்சள். பூனை மீசை என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு தோன்றக்கூடிய மீசை அந்த முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். முகப்பரு, வியர்க்குரு, வேனில் கட்டி, முகத்தில் தோன்றக்கூடிய நீர் வறட்சித்தன்மை இவைகளை நீக்கி முகத்தை பளிச்சென்று வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் கஸ்தூரி மஞ்சள் தூளிற்கு உள்ளன. உடல் முழுவதும் கஸ்தூரி மஞ்சள் அற்புதமான மருத்துவ பயன்களை தரக்கூடியவை. தேமல், நமைச்சல், சொறி, அரிப்பு இவைகளை போக்கும். உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். நரம்புகள் இரத்தத்தின் வழியாக சென்று நமது உடலை மனமாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கஸ்தூரி மஞ்சள் என்பதால் நாம் கஸ்தூரி மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாசிப்பயிறு மாவு. பச்சை பயிரை நன்றாக தூய்மை செய்து அரைத்தெடுத்த மாவு பச்சை பயிறு மாவு அல்லது பாசிப்பயிறு மாவு என்று கூறுவார்கள். பொதுவாக பச்சை பயிறு உடலுக்கு ஊட்டத்தை தரும், மலச்சிக்கலை போக்கும்,
நரம்பு தளர்ச்சி வராமல் பாதுகாக்கும். தோலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி தோலை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். நிறமிகளின் குறைபாடுகளை போக்கும். இது உடலுக்கு குளிர்ச்சி தரும். இந்த பொடியை பயன்படுத்தும் போது பக்க விளைவுகள் ஏதும் இல்லாமல் தோலின் உடைய மென்மை தன்மையை அப்படியே பாதுகாத்து முழுமையான உடலுக்கு ஒரு மருந்தாக செயல்படுவதால் நாம் பாசிப்பயிறு மாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட சாறு குப்பை மேனி இலைச்சாறு. குப்பையாக இருக்கக்கூடிய இந்த உடலை ஒரு தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு மூலிகை குப்பை மேனி. இது இரும்பு சத்தும் தங்கச்சத்தும் கொண்ட ஒரு மூலிகை. இது தோல் நோய், அரிப்பு, சொறி, சிரங்கு இவைகளை போக்கும். கிருமி தொல்லைகளை நீக்கும். இது மிக சிறந்த ஒரு தைல வர்க்கத்திற்கு கூட குப்பை மேனி இலை பயன்படுகின்றன. இது புழுக்களை கொல்லக்கூடிய ஆற்றல் இதற்கு இருப்பதாலும் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளை கொல்லும் என்பதாலும் நாம் குப்பை மேனி இலை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் உள்ளுக்கு குடிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகின்றன. குறிப்பாக எலும்புகளுக்கு அதீத பலத்தை தரும். உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவார்கள். தோலின் மிருது தன்மையும் பாதுகாத்து மென்மையை ஏற்படுத்தும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் 15 கிராம், பாசிப்பயிறு மாவு 25 கிராம், குப்பை மேனி இலைச்சாறு 10 மில்லி, நாட்டு பசும்பால் பிசைவதற்கு தேவையான அளவிற்கு. இப்பொழுது இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம். முதலில் கஸ்தூரி மஞ்சள். குப்பை மேனி இலைச்சாறு, பாசிப்பயிறு தூள், நாட்டு பசும்பால், இந்த கலவையை நாம் மிகவும் நீர்மமாக கலக்காமல் ஒரு ஜெல் வடிவத்தில் கலந்து கொண்டால்தான் மேல் தோலின் மீது நாம் செயல்படுத்த முடியும். வெதுவெதுப்பான வெந்நீரில் முகம் கழுவி குளித்து வந்தால் படிப்படியாக முகத்தில் இருக்கக்கூடிய மாசு மருக்கள் நீங்கி பிறை சந்திரன் போல் முகம் பளிச்சென்று தோன்றும். முகத்தில் வறட்சித்தன்மை நீங்கி ஒரு பசுமை தன்மை ஏற்படும். பார்ப்பதற்கே அழகாக தோற்றமளிக்கும். அன்பான நேயர்களே, பல வகையான சிந்தட்டிக் என்று சொல்லக்கூடிய செயற்கை அழகு பொருளை பயன்படுத்துவதை விட இயற்கையாக நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு நாம் தயாரித்துள்ள இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.